சிறகின் ஓசை தமிழறிவோம் சேனலில் இன்று ஒரு திருக்குறள் பார்க்கலாமா? அதாவது ரொம்ப வலிமையா இருக்கிறவன் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம யார் வந்தாலும் அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு ஊக்கமுடைமையில ரொம்ப அழகா சொல்றார் வள்ளுவர். எப்பேற்பட்ட வலிமையா இருக்கின்றவனும் அடுத்த ஒரு வலிமையான ஆளை பார்த்து பயப்பட வேண்டும். இத ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி? பரியது கூர்ங்கோட்டது ஆயினும், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். அதான் யானை ஒரு பெரிய உருவமா இருக்கு, அதனுடைய தந்தங்கள் கூர்மையா இருக்கு. இருந்தாலும் அது யாரை பார்த்து பயப்படும் தெரியுமா? புலி தாக்கினா பயந்துரும். அதாவது வாழ்க்கையில உருவம் ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட, அந்த உருவத்துக்குள்ள என்ன வலிமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப புலிய பார்த்த உடனேயே மனிதர்களும் பயந்து ஓடுறோம். யானை ஏன் இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு, எதுக்கு புலிய பார்த்து பயந்து ஓடுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது எவ்வளவு வலிமை உடையதாயினும் அது புலிய பார்த்தவொன்னே அதுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா யானையை விட புலி வலிமையானது. என்ன புரிஞ்சுதா? அருமையான திருக்குறள். நன்றி.